எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். வணக்கம். லூர்தஸ் டிவிக்காக காரைக்கால் தூய தேற்றறிவு அன்னை திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளர் பால் ராஜ்குமார் தவக்கால சிந்தனைக்காக தன்னை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்த இயேசு. இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாகிய விவேகானந்தர் ஒரு நாள் இருப்பூர்தியில் ட்ரெயின் அமர்ந்து கொண்டு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவருக்கு முன்பாக ஆங்கிலேய சிப்பாய்கள் சிலர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் விவேகானந்தரின் தோற்றத்தையும் அவர் உடுத்தியிருந்த ஆடையும் பார்த்துவிட்டு அவரை தகாத வார்த்தைகளின் ஆங்கிலத்தில் திட்டினார்கள், கிண்டலாக பேசுகின்றார்கள். விவேகானந்தர் எதுவுமே கேட்காதது போல் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஒரு நிறுத்தத்தில் இருப்பூதியில் ஏறிய உயர் அதிகாரி ஒருவர் விவேகானந்தரிடம் வந்து ஆங்கிலத்தில் பேசினார். விவேகானந்தரும் பதிலுக்கு அவரிடம் ஆங்கிலத்தில் பேசினார். இதை பார்த்துவிட்டு அவரை ஆங்கிலத்தில் தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டியவர்கள் அதிர்ந்து போனார்கள். உயர் அதிகாரி அங்கிருந்து போன பின்பு அந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் விவேகானந்தரிடம், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று முதல்லேயே சொல்லி இருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு விவேகானந்தர் அவரிடம், நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதன் முறை அல்ல, அதனால்தான் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தேன் என்று ஆங்கிலத்தில் சொன்னார். இதை கேட்டு அவர்கள் வாயெடுத்து போனார்கள். தன்னை தேவையில்லாமல் விமர்சித்தவர்களுக்கு விவேகானந்தர் எப்படி தக்க பதிலடி கொடுத்தாரோ அப்படி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன்னை தேவையில்லாமல் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் விமர்சித்தவர்களுக்கு இயேசு தக்க பதிலடி கொடுக்கிறார். அது குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை விமர்சித்த பரிசேயர்கள், இயேசு பேய் பிடித்து பேச்சிழந்து ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த சிலர் இயேசு பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுவதாக விமர்சிக்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசுவை விமர்சித்தது போன்று இயேசு பெயல்செபூலை கொண்டுதான் பேய்களை ஓட்டினார் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். இதற்கான பதிலை திருத்தூதர் பணிகள் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே வந்தார். ஆம், இயேசு தூய ஆவியாரின் வல்லமையை கொண்டு பேயை விரட்டி அடித்தார். அப்படி இருக்கும் பொழுது பரிசேயர்கள் அவரை பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று விமர்சித்தது முழுக்க முழுக்க பொறாமைதான் காரணம் என்று உறுதியாக சொல்லலாம். பரிசேயர்களுக்கு பதிலடி கொடுத்த இயேசு, பரிசேயர்கள் தன்னை தேவையில்லாமல் விமர்சித்ததை கேட்டு இயேசு அமைதியாகிவிடவில்லை, மனம் உடைந்தும் போகவில்லை. மாறாக அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறார். ஆம், இயேசு பரிசேயர்களுக்கு 3 விதமான பதில்களை சொல்லி அவருடைய வாயை அடைக்கிறார். இயேசு பரிசேயர்களுக்கு சொன்ன முதல் பதில், தனக்கு எதிராக பிளவுவிடும் எந்த அரசும் நிலைத்து நிற்காது என்பதாகும். பரிசேயர்கள் இயேசுவை பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று விமர்சித்தார்கள். ஒருவேளை இயேசு பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டினார் என்றால் அது பேய்களின் அரசாங்கத்திற்கு எதிரான செயலாக இருக்கலாம் அல்லவா? யாராவது தனக்கு எதிராக தானே செயல்படுபவர்களா என்பதுதான் இயேசு கொடுக்கும் முதல் பகுதியாக இருக்கிறது. இயேசு பரிசேயர்களுக்கு கொடுக்கும் 2வது பதில், நான் பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் நீங்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறீர்கள் என்பதாகும். இயேசுவின் காலத்தில் பல பேய்களை ஓட்டிக்கொண்டு இருந்தார்கள். இவர்களெல்லாம் யாரை கொண்டு பேயை ஓட்டுகின்றார்கள் என்பதுதான் இயேசு கொடுத்த 2வது பதிலடி. இயேசு பரிசேயர் கொடுத்த 3வது பதில், வலியவர் ஒருவரை அவரை விட வலியவர் ஒருவர் வென்றால் முன்னவரை விட பின்னவர் வலிமை மிக்கவர் என்பதாகும். இயேசு சாத்தானை வெற்றி கொண்டார் எனில் சாத்தானை விட அவர் வலிமை மிக்கவர் என்பதுதான் பொருள்.
இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் இயேசுவை பரிசேயர்கள் விமர்சித்தார்கள். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்மையும் கூட சிலர் தேவை என்று விமர்சிப்பார்கள். அவர்கள் மட்டில் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இயேசுவை போன்று விமர்சனங்களை பாதிக்காதவாறு இருப்பது நல்லது. சிந்தனை: அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்பார் பவுல். உண்மையில் இயேசு என்ன போதித்தாரோ அதை அப்படியே பவுல் உள்வாங்கிக் கொண்டார். அதனால்தான் அவரால் இப்படி எழுத முடிந்தது. திருச்சட்டம் முழுவதையும் ஒரே ஒரு வார்த்தையில் அடக்க வேண்டும் எனில் அன்பு என்ற வார்த்தையில் அடக்கிவிடலாம் என்றால், அன்புதான் முதன்மையான கட்டளை. அத்தகைய கட்டளையை ஒவ்வொருவரும் வாழ்வாக முயற்சி செய்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம். ஆமென். Thank you and God bless you.